ஆனா திமுக கண்டிப்பா வரும். திமுக அண்ணா திமுக இது ரெண்டு தான். விஜய் எல்லாம் இங்க சீனே கிடையாது, சான்ஸே கிடையாது. விஜய் அவருக்கு நிறைய மாசான கிரௌடு மாசி கிடையாது. எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் வந்து நேத்துக்கு வரானுங்க, பொம்பளை மலை உலகத்துக்கோசம் வரானுங்க. வேற கட்சிக்கு எதுவும் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லையா பெரம்பூர்ல வந்து டிஎம்கே தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க அவங்களோட கோட்டையை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. அது தற்கூரி கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றதுக்கு, ஆனா அவர் பின்னாடி தானே நிறைய மக்கள் போயிட்டு இருக்காங்க. வயசானவங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு, பப்ளிக் இது இல்ல, பஸ்ஸுங்க அத்தனை விட்டுருந்தாங்க அப்படின்னு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. முன் அனுபவம் இல்லாத ஒருத்தங்கள்ட்ட தமிழ்நாட்டை ஒப்படைச்சா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? முன் அனுபவம் இல்ல, ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாதான் அது என்னன்னு தெரியும். நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 4 தேர்தல் அவங்களும் போட்டிடுறாங்க. ஆமா. இந்த விஜய்க்கு கிடைக்கிற மாசு எதனால வந்து சீமான் அவர்களுக்கு கிடைக்கல நீங்க நினைக்கிறீங்க? அவர் பேச்சாளர். ஓகே, அப்ப 2026 எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் டிவிகேக்கு தான். இப்ப இந்த பெரம்பூர் தொகுதியில ஸ்டார் கேண்டிடேட்டா விஜய் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. அதுக்கும் இவன் நேற்று வந்த ஆளு, அது பழைய ஆளு. திமுக தான், அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே இல்லை. வாய்ஸ் ஆஃப் ஃபயர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு மிக முக்கியமான தொகுதியான பெரம்பூர் தொகுதியில தான் இருக்கும். இந்த தொகுதியில எதனால நம்ம இங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டான தாவேகா அதோட அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுற தொகுதி. சோ இந்த தொகுதியில அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், மற்ற கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 எலெக்ஷன் வர போறது இல்லையா? ஆமா. இந்த எலெக்ஷன்ல வந்து உங்களோட சப்போர்ட் எந்த கட்சிக்கு? நம்ம சப்போர்ட் டிவிகேக்கு தான். டிவிகேக்கு. ஆமா. இப்ப டிவிகே கூட்டம் எல்லாமே தற்கூரி கூட்டம் அப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களும் விமர்சிக்கிறாங்களா? தற்கூரி கூட்டம் ஓட்டு வந்து ஓட்டா மாறாது அப்படிங்கலாம் சொல்றாங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தற்கூரி கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றதுக்கு எல்லா கட்சியும் ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த விமர்சனங்க தான் வைக்கிறாங்க. ஆனா அவர் பின்னாடி தானே நிறைய மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஆனா அவர் பின்னாடி வர எல்லாருமே 18 வயசுக்குள்ள உள்ளவங்க, ஓட்டர் ஐடியே கிடையாது. நிறைய பேர் இப்போ ரீசெண்டா இருந்த இங்க பிரச்சாரம் போகும்போது கூட பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு, பப்ளிக் இது இல்ல, பஸ்ஸுங்க அத்தனை விட்டுருந்தாங்க அப்படின்னு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. வேற கட்சிக்கு எதுவும் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லையா பெரம்பூர்ல வந்து டிஎம்கே தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க அவங்களோட கோட்டையை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. அப்ப விஜய் சொன்னதை செஞ்சுட்டாரு, டிவிகேக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி. அது உண்மைதான். ஏன்னா எப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபியில விட்டு வெளியே வருதோ அப்பதான் ஏடிஎம்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு. ஆனா பிஜேபியோட விஜய் தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு சொல்றாங்க. டிஎம்கே கூட ஆர்எஸ்எஸ் இப்போ சேர்ந்திருக்குன்னு பேச்சுவார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆனா அது அபிஷியலா இல்லையே. இருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கு எல்லா இடத்துலயும் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்களே, ஒரு சீட் இது பண்ணிருக்காங்களே, ஒரு கேண்டிடேட் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்களே. முன்னாள் நிர்வாகி அவங்க முன்னாள் டிவிகேல வந்து கிட்டத்தட்ட 130 வேட்பாளர்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பாஜக உள்ள வேட்பாளர்கள் தான் அவர் கேண்டிடேட் பண்ணிருக்காரு. பிரதர் இப்படி பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரையுமே ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்காங்கல்ல. அப்ப டிவிகேல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து இப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கனால இப்போ எல்லாருமே அவங்க வந்து ஓகே இது கரெக்டா இருக்கு, இது ஒரு ரைட் வேவா இருக்கு, நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன் அனுபவம் இல்லாத ஒருத்தங்கள்ட்ட தமிழ்நாட்டை ஒப்படைச்சா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? முன் அனுபவம் இல்ல, ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாதான் அது என்னன்னு தெரியும். யாருமே எடுத்தோன்னே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக போறது இல்ல, எல்லாருமே அடிபட்டு தான் வருது. ஸோ ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி நாங்க எல்லாத்தையும் பாத்தியாச்சு. அது இதுக்கு மேல ஒரு மாற்றங்கள் வரட்டுமே. நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கறதுனால நான் ஒரு கேள்வி கேட்கறேன். சொல்லுங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. ஆமா. கிட்டத்தட்ட 4 தேர்தல் அவங்களும் போட்டிடுறாங்க. ஆமா. இந்த விஜய்க்கு கிடைக்கிற மாசு எதனால வந்து சீமான் அவர்களுக்கு கிடைக்கல நீங்க நினைக்கிறீங்க? அவர் பேச்சாலே நல்லா பேசுறாரு, மேடையில அவர் பேசுறாரு. ஆனா அவர் உரிமையோட பல வார்த்தைகள் விடுறாரு. மத்தபடி ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு தான் நிறைய சான்சஸ் இருந்துச்சு சிஎம் ஆகிறதுக்கு. விஜய் வந்து நான் உங்க வீட்டு பிள்ளை, விஜய் தான் தமிழ்நாடு தான் விஜய்னு சொல்றாரு. அவரும் உரிமையா தானே பேசுறாரு. அது உங்க வீட்டு பிள்ளை சொல்றது வேற, டேய் இங்க வாடான்னு சொல்றது வேற. எல்லாரையும் தம்பியான்னு நினைக்கிறாரு. ஆனா எல்லாரையும் வாடா போடான்னு பேசலையே. ஓகே, அப்ப 2026 எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் டிவிகேக்கு தான். ஓகே, நன்றி ப்ரோ. ஆனா பெரம்பூர் தொகுதியில வந்து எலெக்ஷன் எல்லாம் நல்லா பரபரப்பா இருக்கு. சரி, உங்களோட சப்போர்ட் எந்த கட்சிக்கு? டிஎம்கே. எதனால டிஎம்கேக்கு? அப்படிதான் போறோம், அவங்க நல்ல சீன் தான் வராங்க. இப்ப முன்னாடி இருந்த டிஎம்கேக்கும் இப்ப இருக்கிற டிஎம்கேக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்க போனாலும் ஒரு வயதில மூற்ற ஒரு பழுத்த தலைவர் வந்து எடப்பாடி அவர்கள். அவர் வந்து ஒரு போட்டோ காட்டி எல்லாரையும் வந்து எல்லார்ட்டையும் கிண்டல் பண்றாரு. எல்லாம் சைன் தானே இது? இல்ல, இது ஒரு அரசியல் மாண்பாது. இது ஒருத்தர் அது அவங்களுக்கு பிடிச்சது செய்யறாங்க. ஒரு முன்னணி தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கலாம்,
அதே மாதிரி ஒரு போக்கு வந்து ஒரு அவரும் மரியாதை அரசியல் கொடுக்கலாம்ல. அவரும் இப்போ கருணாநிதி இதுல இருந்தாருன்னு அவங்க அப்பாவை சொல்றாருல்ல, தாத்தாவை சொல்றாருல்ல, இப்போ அதுக்கு பதில் சொல்றாரு. அவ்வளவுதான். Okay, அவங்க தாத்தாவை ஆமா, சொல்றதுனால அதான் சொல்றாரு. ஆமா, உங்களை ஏதாவது சொன்னா அவருக்கு கோவம் இல்ல, உங்களை ஏதாவது சொன்னா அவங்களுக்கு எனக்கு கோவம் இல்ல. அதான் அவனுக்கு அவரு நாகரிகமா பேசுனா இவங்க நாகரிகமா பேசுவாங்க. அவரு அநாகரிகமா பேசுறா இவங்க நாகரிகமா ஆனா பேசுறாங்க. அரசியல்ல வந்து நான் விமர்சிச்சா நான் அதை விட கடுமையா விமர்சிப்பேங்கிற போக்கு வந்து சரியான போக்குன்னு நினைக்கிறீங்களா? தப்புதான் இருந்தாலும் அது இப்ப சூழ்நிலை ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, இப்போ இந்த பெரம்பூர் தொகுதியில ஸ்டார் கேண்டிடேட்டா விஜய் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. அதெல்லாம் இதே waste. இப்போ வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி இங்க 2 தொகுதியில குறிப்பா போட்டிடுறாங்க. டிவிகேக்கும் வித்தியாசம் இல்லைங்க. அதுக்கும் இவன் நேற்று வந்த ஆளு, அது பழைய ஆளு. திமுக தான், அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே இல்லை. மக்களுக்கு செய்யறத பார்க்கணுங்க. எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நல்லது செய்யறாங்களா அதான் பார்க்கணும். எல்லாரும் திருடம், எல்லாரும் திருடங்க தான், நல்ல திருடங்க. அவ்வளவுதான். 2026ல வந்து பெரம்பூர் தொகுதியில வந்து டிஎம்கே தான் வரும் நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா டிஎம்கே. ஓகே, வாழ்த்துக்கள். ஃபுல்லா டிஎம்கே தான் வரும். இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து பெரம்பூர் தொகுதி வந்து பரபரப்பா இருக்கு. சமீபத்துல விஜய் அவர்கள் கூட இந்த உங்க தொகுதிக்கு வந்திருந்தாங்க. செம்மையான கிரௌடா இருந்துச்சு இந்த இடத்துல. இப்போ வந்து 2026 எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் எந்த கட்சிக்குண்ணே? என்னுடைய சப்போர்ட் தான் இந்த எந்த கட்சியும் இல்லை, ஆனா திமுக கண்டிப்பா வரும். என்ன ரீசனால திமுக வரும்னு நினைக்கிறீங்க? அவர் எல்லாம் நல்லது செஞ்சிருக்காரு. என்னென்ன பண்ணிருக்காங்க தொகுதிக்கு? பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிறாரு, பஸ் வசதி பண்ணியிருக்காரு, பஸ் இலவசம் பஸ் விட்டுருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன் கட்டிக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாரு. எல்லாம் பல திட்டம் நல்லபடியா நல்லா செஞ்சிருக்காரு. இத்தனை வருஷம் பண்ணாரு இல்லை, எனக்கு புத்தி தெரிஞ்சு எல்லாமே பண்ணியிருக்காரு. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இங்கன்றது இல்லை, வேலை தமிழ்நாடு ஃபுல்லா பக்காவா பண்ணியிருக்காரு. இந்த விஜய் ஏடிஎம்கே டிஎம்கே இதெல்லாம் சீனே கிடையாது. ஒன்னுத்துக்கும் வேஸ்ட் இதெல்லாம். இப்போ டிஎம்கே சப்போர்ட் பண்ற எல்லாருமே வந்து ஏடிஎம்கே யாருமே பேச மாட்டாங்க. எல்லாருமே யாரை விமர்சிக்கிறாங்கன்னா விஜய் அவர்களை தான் விமர்சிக்கிறாங்க. அப்ப வந்து அவர் சொல்றது உண்மைதானா? திமுக அண்ணா திமுக இது 2 தான். விஜய் எல்லாம் இங்க சீனே கிடையாது, சான்ஸே கிடையாது. விஜய் அவருக்கு நிறைய மாசான கிரௌடு, மாசி கிடையாது. எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் வந்து நேத்துக்கு வரானுங்க, பொம்பளை மேல உழவுக்கோசம் வரானுங்க. அவங்க தானே ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாவே. இது வந்து சில பேர் இப்ப அவங்க வந்தாங்கன்னு நினைச்சீங்களா, இன்னும் கஞ்சா மாத்திரை இன்ஜெக்ஷனு இதெல்லாம் நிறைய ஆயிடும். ஏன்னா முக்காவாசி அதுல அப்படிதான் இருக்குது எல்லாமே. இதுவரையும் ஆட்சிக்கே வரல, அவங்க எலெக்ஷன்ல நிக்கல. அவங்க மேல போய் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறது காரணம் என்ன? யாருமே அவர் மேல வைக்கலையா? இல்ல, அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கஞ்சா மாத்திரைகள்லாம் வந்து அதிகமா வந்துடும், இன்னும் ஜாஸ்தியா தான் வரும். அது எதனால சொல்றீங்க? தெரியும், எங்களுக்கு விஷயம் தெரியும், புரியுங்களா? ஆனா 2026ல எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம பெரம்பூர் தொகுதியில நீங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள் நிற்கிறாங்க. ஓகே, இப்போ அதில் திரைப்பட நடிகரும் நிற்கிறாரு, ஓகே, இன்னும் பலதரப்பட்ட நபர்கள் அதில் நிற்கிறாங்க. ஓகே. ஆனால் நாம் யாரை விருப்பப்பட்டு நாம் ஓட்டு போடணும், தேர்வு பண்ணணுன்றது நம்மளுக்கு ஜனநாயக உரிமை தான். ஓகே. இருந்தாலும் போட்டும் பிரயோஜனம் இல்லை, இன்னார் தான் வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து கடந்த 5 ஆண்டு கால திட்டங்களில் வந்து அவங்க நல்லா பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது செஞ்சவங்களுக்கு செய்கிறது தானே ஒரு சிறப்பான இதுவாக இருக்கும். கண்டிப்பா. என்ன தான் நம்ம மனசில் வந்து இன்னாருக்கு போடலாம், இவங்களுக்கு போடலாம், இவங்களை நாம் கொண்டு வரலாம்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம போடுற ஓட்டு அவங்க வராமல் போனால் அந்த ஓட்டு வேஸ்ட்டாக தானே போகும். அது தேவையில்லாத ஒன்று. ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்த்து அவங்க போடலாம். அப்படின்னும் போது நாம் அதை போடலாம், தப்பு கிடையாது. அதை யாருக்கு போட போறீங்க? கண்டிப்பாக திமுக தான் வின்னிங் அப்படின்றது டோட்டல் தமிழ்நாடு. ஓகே. என்ன விஷயம்னாக்கா, இப்போ போன தடவை ஒரு 1 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில் ஜெயிச்ச கேண்டிடேட் வந்து இந்த தடவை வந்து சில புதுமுகங்களால் ஒரு 50,000 ஓட்டில் வின்னிங் ஆகும். 50,000 ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு 25,000 ஓட்டு வின்னிங் ஆகும். ஸோ வின்னிங் யாரானாக்கா டிஎம்கே தான். இப்போ டிஎம்கேக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கே போனாலும் வந்து ஒரு பழுத்த அரசியல் கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டி எல்லாரையும் கிண்டல் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை சர்ச்சையாக பேசப்படுது. அது வந்து ஒரு அரசியல் மாண்பா அது அவர் பண்ணுறது? அதாவது வந்து புற ஒன்று போட்டால் வேற ஒன்று காய்க்கணும்னு பழமொழி சொல்லியிருக்காங்க. ஓகே. அதாவது வந்து எடப்பாடி மூத்த அரசியல்வாதினா அப்ப உதயநிதி வந்து அந்த மூத்த பரம்பரை, அந்த பரம்பரையில வந்தவர், பரம்பரையில வந்த விதை. அதனால வந்து எடப்பாடி அவர் போட்டோ காட்டி சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இது வந்து யதார்த்தமா நடக்குது. நேற்று வந்த ஒரு திரைப்பட நடிகரே வந்து உதாசீனப்படுத்திட்டு போறாரு. ஒரு மாநிலத்து முதல்வர், அதிகாரத்தில் உள்ளவங்க, அவரையே வந்து துச்சயமா பேசுறாரு. நீங்க சொல்ற அந்த திரைப்பட நடிகர் இருக்காருல்ல, ஆமா, அவரை பார்த்து தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து காப்பி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. அது முற்றிலும் வந்து தவிர்க்கணும். ஏன்னா நான் வந்து ஸ்டாலினுக்காகவும் பேசல, எடப்பாடிக்காகவும் பேசல, இந்த திரைப்பட புதுமுகத்துக்காகவும் நான் பேசல.
நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாலின் வந்து அதாவது முதலமைச்சர் வந்து எந்த விதத்திலையும் வந்து அவரை துதிப்பாடுறவங்கள காது கொடுத்து கேட்கவும் இல்லை, கண்ணை திருப்பி பார்க்கவும் இல்லை. அவரோட பணி என்னவோ அந்த பணியில அவர் கரெக்டா இருக்காரு. எடப்பாடிக்கு மட்டும் தான் அவர் பதில் சொல்றாரு. அவராகனா அவரோட புதல்வராக இருந்தாலும் எடப்பாடிக்கு ஏன் அவங்க பதில் சொல்றாங்கன்னா, எடப்பாடி வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்துல இருக்கிறதுனால பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒண்ணு இருக்கு. அது நம்ம சட்டமன்றத்தோட விதி. ஓட்டு இது ஜனநாயக ரீதியா வந்து எதிர்கட்சி கொடுக்குற கொஸ்டினா இருக்கட்டும், அவங்க விமர்சனம் வைக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பதில் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரிப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியோட விதி. அதனால வந்து எடப்பாடிக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்றாங்க. மற்றபடி பரவலா பேசப்படுறாங்க. அண்ணாமலை பேசுறாரு, ராஜா பேசுறாரு, இன்னும் நிறைய கட்சிகள் வந்து பேசுறாங்க. சீமான் பேசுறாரு, விஜய் பேசுறாரு. அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து தெளிவுபடுத்தணுன்ற அவசியம் கிடையாது. சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சி 8% வாக்கு வாங்கியிருக்காங்க. 8% வாக்கு மட்டும்தான் அவங்களால வாங்க முடியும். அதிகாரத்துல வர முடியாது இல்ல. நீ வாக்கு வச்சுட்டு என்ன பண்ண போற? அதிகாரம் இருந்தா தானே. அவர் தனித்து பெரும்பான்மை 8% வாங்குறாரு சீமான் அவர்கள். வாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த 8% வாங்கிட்டாரு, போன தடவை வாங்கிட்டாரு. அதை வாங்கி 8% வாங்கிட்டாரு. வாங்கி இந்த 5 ஆண்டு காலத்துல அந்த ஓட்டு வங்கி வச்சு அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? அந்த ஓட்டல வேஸ்ட்னு சொல்ல வரீங்க? வேஸ்ட் தான். சட்டமன்றத்துக்குள்ள போனால் மட்டும்தான் அதிகாரத்தை நாம வந்து வெளிப்படுத்த முடியும். அம்பேத்கர் என்ன சொன்னாரு? நாம எங்க இருந்தாலும் அதிகாரத்துல நிக்கணும். யார் கூட நிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, அதிகாரத்துக்குள்ள நிக்கணும்ன்றாரு. அந்த அதிகாரம் இல்லைன்னும் போது ஓட்டு சதவீதம் எவ்வளவா இருந்தாலும் அது வேஸ்ட் தான். 8 இல்ல, 10 இல்ல, 15. இப்ப விஜய் வராரு, எல்லாரும் சொல்றாங்க, கருத்து கணிப்பு சொல்றாங்க 15.6 வருவாரு, 16.7 வருவாருன்றாங்க. அவரு 20% கூட வரட்டும். சட்டமன்றத்துல வந்து அதிகாரத்துல அவர் நிக்கணும். நின்னால் மட்டும்தான் மக்களுக்கான அந்த முனைப்பு, மக்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி பண்ண முடியும். அதிகாரத்துல இல்லாம ஓட்டு சதவீதம் எடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதன் அடிப்படையில தான் இப்ப நான் சொன்னேன். இப்ப நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்னா, எனக்கு ஒரு கேபினெட் இருக்கும். விஜய்க்கு போடலாமே, மாற்றம் வரும் அப்படின்றாங்க. சீமானுக்கு போடலாமே, தமிழை பத்தி நல்லா உச்சரிப்பா பேசுறாரு. ஆனா நான் போட்டு அது வெறும் சதவிகிதத்துல போய் நின்று வீணாக கூடாது. புரியுது. என்னோட ஓட்டு அதிகாரத்துக்குள்ள போகணும். அப்ப நான் போட்ட அந்த வாக்கு எங்க போகும்னா திமுக ஒரு அதிகாரத்துக்கு போகும். அதிகாரத்துல போனா எனக்கு அதுல பிரயோஜனம் உண்டு. சோ அந்த காரணத்தினால 2026 எலெக்ஷன்ல நீங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றீங்க? 100%. ஓகே, நன்றி அண்ணா. இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வாய்ஸ் ஆஃப் ஃபயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.